வீட்லேயே 65 மசாலா செய்யலாமா? செம்ம ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலாவை வச்சு நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் கூட பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் கிரைண்டரில் அன்னாசிப்பூ, சிலோன் பட்டை, நார்மல் பட்டை சேர்த்துக்கோங்க, பே லீஃப், அப்புறமா மிளகு, கிராம்பு, சீரகம், சோம்பு, அப்புறமா ஸ்டோன் ஃப்ளார் இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுடுங்க. கலருக்காக தான் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு கப், அரிசி மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சீக்ரெட் மசாலாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்காது. இப்போது பிரைட்டாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டு நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் திரிச்சிங்க அப்படின்னா கலர் அப்படியே ரெட் கலரில் மாறிடும். எண்ணெய் விடுறதுனால சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன்.